ஹாய் எவ்ரிஒன். வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பிப்ரவரி 2025 கவர்ன்மென்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் ஷார்ட் ஹேண்ட் டைப் ரைட்டிங் அக்கவுண்டன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிலபஸ் வந்து டோட் சார்பா அப்டேட் பண்ணி, ஒரு பிடிஎஃப் வந்து அவங்களுடைய வெப்சைட்ல வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, சில அட்வான்டேஜஸ் இருக்கு. அந்த சிலபஸ் அப்டேட்ஸ்ல. சில வந்து டிஸ்அட்வான்டேஜஸுமே வந்து இருக்கு. அத பத்தி டிஸ்கஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்னலாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அத பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோல. அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டூடண்ட்ஸுமே வந்து அவங்களுடைய ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ண சொல்லியிருந்தோம். அவங்களுடைய கருத்துக்களுமே. ஸோ, அத வந்து இந்த வீடியோல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓவராலா ஸ்டூடண்ட்ஸ் வந்து என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிலபஸ் அப்டேட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, என்னுடைய கருத்துக்களுமே இந்த வீடியோல நான் வந்து ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்துட்டு, இதுல வந்து உங்களுக்கு வேற எதனா மாற்று கருத்து இருந்துச்சு அப்படின்னா, நீங்க தாராளமா வந்து என்னுடைய நம்பர் இருக்கு. என்னுடைய நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ, இல்ல மெசேஜ் பண்ணியோ நீங்க வந்து சொல்லலாம். இல்ல அப்படின்னா, இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்லேயே நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்கள நீங்க வந்து தெரிவிக்கலாம். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த சிலபஸ் அப்டேட்ஸ்ல இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்னென்ன? அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஜூனியர் கிரேட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் பேப்பர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்கங்க. இது வந்து எனக்கு ரொம்பவே புடிச்ச அப்டேட். இது வந்து எதனால அப்டின்னா, இதனால வந்து 2 பெனிஃபிட் இருக்குங்க. ஜூனியர் பேப்பர்ல செகண்ட் பேப்பர் கொண்டு வந்தது 2 பெனிஃபிட் வந்து இருக்கு. என்ன அப்டின்னா, 1 வந்து சப்ஜெக்ட் நாலேட்ஜ் வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும். இது வந்து இப்ப தான் புதுசா கொண்டு வராங்களா அப்டின்னா, அப்டி கிடையாது. 7 அதர் ஸ்டேட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜூனியருக்கு செகண்ட் பேப்பர் வந்து இருக்கு. ஸோ, சப்ஜெக்ட்ட பத்தி இன்னும் கொஞ்சம் இன் டெப்த்தா வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா, தெரிஞ்சுப்பாங்க. இது ஒரு நல்ல ஒரு முடிவு. 2வது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு பாஸ் பெர்சன்டேஜ் வந்து என்ன ஆகும்னா, கண்டிப்பா இன்கிரீஸ் ஆகும் ஜூனியர்ல. எப்படி சொல்றேன் அப்டின்னா, இப்போ ஜூனியருக்கு 2 பேப்பர் கொண்டு வராங்க அப்டின்னா, 200க்கு 90 எடுக்கணுங்க. ஓகே. ஸோ, ஃபர்ஸ்ட் பேப்பர்ல 35, செகண்ட் பேப்பர்ல 55 வந்து எடுத்துட்டாங்க அப்டின்னா, 90 வந்துரும். ஸோ 2 பேப்பர்லயும் 35, 35 எடுக்கணும். டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 90 வரணும். இதுதான் வந்து பாஸ் பண்றதுக்கு அவங்க வச்சிருக்கிற மார்க்கு. ஸோ, ஃபர்ஸ்ட் பேப்பர்ல 35 தான் எடுக்கணும். செகண்ட் பேப்பர்ல 55 எடுக்கிறது கம்பேரிட்டிவ்லி ஈஸி. ஃபர்ஸ்ட் பேப்பர்ல 35 எடுக்கிறத விட. ஸோ, ஈஸியா வந்து என்ன பண்ணிர்லாம்னா, பாஸ் பண்ணிர்லாம். இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. 45 மார்க் வந்து எடுக்கணும் அப்படின்ற மாரி ஃபர்ஸ்ட் பேப்பர்ல. ஸோ, இப்படி கொண்டு வந்தாங்கன்னா, இந்த பாஸ் பெர்சன்டேஜுமே வந்து என்ன ஆகும்னா, இன்கிரீஸ் ஆகும். ஸோ, இதுதான் வந்து ஜூனியர்ல அவங்க கொண்டு வந்திருக்கிற 2 மேஜர் அப்டேட். ஓகே. நல்லா தானங்க இருக்கு. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஜூனியர் கிரேட் தமிழா இருந்தாலும் சரி, இங்கிலீஷா இருந்தாலும் சரி, ஜூனியர் கிரேட் வந்து அப்ரூவ்டு இன்ஸ்டிடியூட்ஸ் மூலமா தான் வந்து அப்ளை பண்ணணும். நீங்க வந்து எக்ஸாம் அப்பியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன்ஸ், ஒரு மோனோபோலி கண்டிஷன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் பிரச்சனை. இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்க அப்படின்னா, மெயினான பிரச்சனை நெறைய டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய கிராமங்கள்ல ஓகே. சில சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டிஸ்ட்ரிக்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அப்ரூவ்டு இன்ஸ்டிடியூட்ஸோட இது வந்து ரொம்ப கம்மியா இருக்குங்க. அதுதான் பிரச்சனை. ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து எப்படி படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஸ்டூடண்ட்ஸ் வந்து யூடியூப் பார்த்தோ, இல்லன்னா வந்து அவங்களே கூட பிரைவேட்டா வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா, எக்ஸாம்ஸ் வந்து பிரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்ல யாருனா ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிருப்பாங்க எங்கனா போயிட்டு. ஸோ அவங்க கிட்ட கத்துட்டு கூட பிரைவேட் கேண்டிடேட்ஸா வந்து அப்பியர் ஆகிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து ஜூனியர் கிரேட் வந்து வெறுமனே வந்து அப்ரூவ்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் மூலமா தான் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கண்டிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஸ்டிடியூட்ஸ் இல்லாத இடத்துலயோ, இல்லன்னா வந்து இன்னும் சில இஷ்யூஸ்லாம் வந்து இருக்கு. சில இன்ஸ்டிடியூட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, ஃபீஸ் வந்து அதிகமா இருக்கு. தென் அவங்க கொண்டு போற அந்த பேசிக்ஸ் கத்து தர டியூரேஷன் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது ஒருத்தருடைய டீச்சிங் ஸ்டைல், அவங்களுடைய திறமைக்கு ஏத்தா மாரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அவங்க எந்த அளவு நல்லா சொல்லி தராங்க, அதுக்கேத்த மாரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வைக்கிறாங்க. அதுல நம்ம போயிட்டு என்ன பண்ண முடியாதுன்னா, கமெண்ட் பண்ண முடியாது. ஓகே. கவர்ன்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஓகே. அவங்க எப்படி கோச்சிங் தராங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த ஃபீஸும், இந்த டியூரேஷனுமே வந்து இருக்கு. அத நம்ம வந்து பர்சனலா வந்து கமெண்ட் பண்ண முடியாது. ஆனா ஆனா, இது வெறுமனே வந்து வெறும் அப்ரூவ்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் மூலமா தான் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, இன்ஸ்டிடியூட்ஸ் இல்லாத ஊர்லயும், கிராமத்துல இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி வந்து எக்ஸாம் அப்பியர் ஆகுவாங்க அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இத ஏன் டோட் சார்பா வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, சிலபஸ் அப்டேட்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்ரூவ்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் மூலமா வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து கத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்க சிலபஸ் சேஞ்சஸ் பத்தி பெருசா எதுவும் கமெண்ட் பண்ண மாட்டாங்க. தென் 2வது வந்து அவங்களுக்கு ஈஸியா வந்து இந்த சிலபஸ் அப்டேட்ஸ வந்து அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்துல தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல டிசிஷன் தான். ஆனா, இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கா? அதுதான் பிரச்சனை.
இன்ஸ்டிடியூட்ஸ் இல்ல அப்டின்னா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? இதுக்கு பதில் டோட் என்ன பண்ணலாம் அப்டின்னா, இந்த ஒரு எண்ணத்துல வந்து அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க என்ன பண்ணலான்னா, அந்த சிலபஸ் அப்டேட்ஸ் பத்தி அவங்க வந்து யாருன்னா நல்ல ஸ்டாஃப், யாருன்னா சூப்பரா எடுக்கிறவங்க இருந்தாங்கன்னா, அவங்க மூலமா ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி அவங்களுடைய வெப்சைட்லயே வந்து என்ன பண்ணலாம்னா, பப்ளிஷ் பண்ணலாம். ஒரு வேள வந்து அவங்க சிலபஸ் சேஞ்ச் பண்றதால ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி, அப்ரூவ்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் மூலமா தான் வந்து ஜூனியர் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்னா, அவங்க இந்த மாரி பண்ணிட்டு போலாம். ஸோ தட் நெறைய பேர் வந்து இப்ப எல்லார்கிட்டயும் ஆண்ட்ராய்ட் மொபைல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் 4G, 5Gன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ தட் என்ன பண்ணிக்குவாங்க, பிரைவேட்டா வந்து அப்ளை பண்ணணும்னு நெனைக்கிறவங்க, தென் சப்ஜெக்ட் நாலேட்ஜ் வந்து கெயின் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறவங்க என்ன பண்ணிக்குவாங்க, ரெக்கார்டட் வீடியோஸ் பார்த்துட்டு, அவங்க வந்து அது மூலமா வந்து நாலேட்ஜ் கெயின் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு வந்து பிரிப்பரேஷன்ஸ் வந்து இருக்கும். இது என்னுடைய சஜஷன். இந்த மாரி கூட வந்து பண்ணலாம். ஆனா, வெறுமனே அப்ரூவ்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் மூலமா வந்து தான் போணும் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டூடண்ட்ஸ் மத்தியில ஒரு வரவேற்பு இல்லாத காரணம், ஒண்ணு இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து இல்ல. சப்போஸ் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அவங்க கொண்டு போற அந்த டியூரேஷன் வந்து சரியா இல்ல அப்படின்றது தான். ஸோ, இது ரிலேட்டடா டோட் வந்து எதனா வந்து வந்து பண்ணணும். ஓகேங்களா? ஸோ, இது ஒரு அப்டேட். இது ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இந்த அப்டேட்ல ஒரு பிரச்சனை இருக்கு. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடண்ட் வந்து ஜூனியர் எக்ஸாம் அப்பியர் ஆகுறாங்க. ஃபெயில் ஆயிட்டாங்க அப்டின்னா, அவங்க டைரக்ட்டா வந்து சீனியர் எக்ஸாம் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு என்ன பண்ணிக்குவாங்க அப்டின்னா, எக்ஸாம் வந்து அப்பியர் ஆவாங்க. அது பாஸ் ஆவுறது, ஃபெயில் ஆகுறது செகண்டரி. ஓகே. இப்போ வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, இன்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு லெவல் ஆல்ரெடி இருக்கு. ஓகே. இப்போ ஜூனியர் முடிச்சா தான் இன்டர். இன்டர் முடிச்சா தான் சீனியர் அப்டின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து கொண்டு வராங்க. இதனால என்ன பிரச்சனை வருது அப்டின்னா, அந்த கம்ப்ளீட் பண்றது. இந்த ஷார்ட் ஹேண்ட் இங்கிலீஷும் சரி, ஷார்ட் ஹேண்ட் தமிழும் சரி, அந்த கம்ப்ளீட் பண்ற அந்த டியூரேஷன் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அதிகமாகுது. ஓகே. அதாவது டோட் சைட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, 1, 2 பிரச்சனைகள் இருக்கு. ஒரு ஒரு எக்ஸாம்ஸ்லயுமே. அந்த ஸ்பீக்கர் இஷ்யூஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆடியோ குவாலிட்டி சரியில்ல அப்டின்னு சொல்ட்டு. ஒரு 6 மாசம் பிராக்டிஸ் பண்ணிட்டு, அந்த எக்ஸாம் ஹால்ல நடக்கிற ஏதோ ஒரு தவறுதலால ஃபெயில் ஆயிட்டாங்க அப்டின்னா, வெறுமனே ஸ்டூடண்ட்ஸ மட்டும் என்ன பண்ண முடியாதுன்னா, ப்ளேம் பண்ண முடியாது. ஸோ, அங்க வந்து இருக்கிற பிரச்சனைகள ஃபர்ஸ்ட்டு சார்ட் அவுட் பண்ணணும். அத இப்போ வந்து நல்லாவே வந்து பண்ணிட்டு வராங்க. ஆனா, அதையும் மீறி ஒரு சில சென்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. அப்படி இருக்குன்ற பட்சத்தில, ஜூனியர் முடிச்சுட்டு தான் இன்டர் வரணும். இன்டர் முடிச்சு தான் சீனியர் போணும் அப்படின்னு சொல்லிட்டு வரப்ப, மேபி அந்த எக்ஸாம்ல எதனா பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, நல்ல திறமை இருக்கிற ஸ்டூடண்ட்ஸுமே அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ, மேபி ஒரு ஒரு ஸ்டூடண்ட் வந்து ஒரு 6 மாசம் வந்து நல்லா பிராக்டிஸ் பண்றாங்க. ஏதோ ஒரு சிச்சுவேஷனால வந்து அவங்களால எக்ஸாம் அப்பியர் ஆக முடியலன்னா, அடுத்த வாட்டி என்ன பண்ணிருவாங்க அப்டின்னா, அவங்க வந்து சீனியருக்கே வந்து எஃபோர்ட் போட்டு டைரக்ட் சீனியர் பண்ணி கிளியர் பண்ணவங்களுமே வந்து இருக்காங்க. ஓகேங்களா? எஸ்பெஷலி ஷார்ட் ஹேண்ட் தமிழ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து ஜூனியர் வந்து அப்பியர் ஆகாம டைரக்ட்டா சீனியர் போட்டு, அவங்களோட எஃபோர்ட் போட்டு சீனியர் கிளியர் பண்றவங்களுமே வந்து இருக்காங்க. ஸோ, இத ஃபுல்லா ஸ்கிராப் பண்ணிட்டு, அவங்க வந்து இப்ப என்ன பண்றாங்க அப்டின்னா, ஜூனியர் முடிச்சுட்டு, இன்டர் முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா சீனியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வராங்கன்னா, கொண்டு வராங்க. இதுல வந்து இன்டரும், சீனியருமே வந்து பிரைவேட்டா வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் ஆறுதலான விஷயம். ஆனா, ஜூனியருமே வந்து அவங்க பிரைவேட்டா பண்ண வைக்கணும். அதுக்கு வந்து அவங்க என்னுடைய சஜஷன் இது. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அவங்க பண்ண வச்சாங்கன்னா தான் எங்கெங்கலாம் அப்ரூவ்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் இல்லையோ, அங்கலாம் வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து பிரைவேட்டா வந்து வருவாங்க. இது வந்து வெறும் இன்ஸ்டிடியூட் மூலமா தான் வந்து பண்ணணும்னு சொல்றது, அவங்கள வந்து டிஸ்கரேஜ் பண்ணுது. எதுக்கு இத பண்ணிக்கிட்டு? நம்ம டிஎன்பிஎஸ்சியா படிச்சுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு, ஷார்ட் ஹேண்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இதனுடைய வேல்யூ வந்து குறைச்சுட்டு வராங்க. இத வந்து படிக்கிறது அந்த ஆர்வத்த வந்து குறைச்சுட்டு வராங்க அப்படின்னு வந்து சொல்றேன். ஓகேங்களா? தென் இதுக்கு வருவோம். இப்ப ஜூனியர், இன்டர், சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு வரப்ப, இதனுடைய கோர்ஸ் கம்ப்ளீஷன் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமாகுது. மத்த ஸ்டேட்லலாம் வந்து இப்போ இந்த செகண்ட் பேப்பர் அப்டேட்டே வந்து பார்த்தீங்கன்னா, மத்த ஸ்டேட்ல வந்து ஆல்ரெடி இருக்குன்னு நான் முன்ன சொல்லியிருந்தேன். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மத்த ஸ்டேட்ல ஜூனியர் முடிச்சா தான் வந்து சீனியர் பண்ணணும் அப்டின்ற ஒரு ரூல் வந்து இருக்கு. மேபி அத இவங்க கொண்டு வந்திருக்கலாம் அப்டின்ற மாரி நெனைக்கிறேன். அ ஓரளவு அதுவுமே ஒத்துக்கலாம். ஆனா, இன்டர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சீனியர் பண்ணணும் அப்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் தாமதப்படுத்துது. இல்லையா? இத வந்து வேலைக்கு போகணும் அப்டின்றத வந்து பார்த்தீங்கன்னா, தாமதப்படுத்துது. மேபி அவங்க என்ன பண்ணலாம்னா, ஜூனியர் கம்பல்சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம் தான். நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் போறதோ, இல்லன்னா வந்து டைரக்ட் சீனியர் பண்ணன்றோம் அப்படின்றது. ஜூனியர வந்து என்ன பண்ணலாம்னா கம்பல்சரி பண்ணிட்டு, அதுக்கப்புறமா சீனியர வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜூனியர் முடிச்சா தான் சீனியர் அப்படின்ற மாரி வந்து கொண்டு வரலாம். ஆனா இங்க இன்டரும் முடிக்கணும். இன்டர் முடிச்சா தான் சீனியர்ன்னு சொல்லிட்டு வரப்ப ரொம்ப கஷ்டம். இல்லையா? ஸோ எனக்குமே கஷ்டமா இருக்கு. ஸ்டூடண்ட்ஸுமே அத வந்து அதான் ஃபீல் பண்றாங்க. சரிங்களா? அதே மாரி இன்ஸ்டிடியூட் மூலமா வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறப்ப,
இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கலி அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் ப்ரீவியஸ் வீடியோஸோட கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, ஜூனியர் கிரேடுக்கு ஓகே. அவங்க வந்து அப்ரூவ்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் மூலமா தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன நினைச்சுட்டு அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. மேபி இந்த சிலபஸ் அப்டேட்ஸ் வந்து ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட கரெக்ட்டா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக, அப்ரூவ்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் மூலமா தான் வந்து வரணும் அப்படின்னு அவங்க நினைச்சிருந்தாங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப சிம்பிளா ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி சப்ஜெக்ட் ரிலேட்டடா அவங்களோட வெப்சைட்லயே வந்து பப்ளிஷ் பண்ணலாம். தென் பிரைவேட்டா வந்து ஜூனியர வந்து என்கரேஜ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஸ்டிடியூட்ஸ் இல்லாத ஊர்கள்ல இருந்து ஷார்ட் ஹேண்ட் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு என்கரேஜ்மென்ட்டா வந்து இருக்கும். அவங்கள வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ற மாரி வந்து இருக்கும். 2வது ஜூனியர் கம்பல்சரி பண்ணிட்டு தான் வந்து சீனியர் பண்ணணும் அப்படின்றது ஓகே. ஆனா, ஜூனியர் முடிச்சுட்டு, இன்டர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சீனியர் பண்ணணும்னு நெனைக்கிறது, இது நெறைய பேரு இந்த ஃபீல்ட வந்து சூஸ் பண்ணாம போறதுக்கு சான்சஸ் வந்து நெறைய இருக்கு. இது நமக்கே வந்து பேக் ஃபயர் ஆவறதுக்கு சான்ஸ் இருக்கு. டவுட்டுக்கே சொல்றேன். சரிங்களா? இது என்னுடைய 2 சஜஷன். மத்தபடி இன்னும் நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து இன்ஸ்டிடியூட்ஸ்ல அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அத பத்தி நம்ம பெருசா கமெண்ட் பண்ண முடியாது. அவங்க எஃபோர்ட் போடுறாங்க. ஓகே. அவங்க ஒரு எல்லாத்தையும் வந்து ரெடி பண்றாங்க. ஸோ அது அட் எண்ட் அவங்களுடைய கால் தான். ஓகே. ஆனா பிரைவேட்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு எடுக்கிறப்ப, இன்ஸ்டிடியூட் மூலமா தான் போணும்னு சொல்லிட்டு நெனைக்கிறப்ப, அவங்க அங்க பண்றத நம்ம வந்து ஏத்துக்கிற மாரி தான் வந்து ஆகுது. அது ஒரு மாரி ஃபோர்ஸ் பண்ற மாரி இருக்கு. அது வந்து இல்லாம, இன்ஸ்டிடியூட்ல என்ன வேணா பண்ணட்டும். அது அவங்களுடைய விருப்பம். ஆனா பிரைவேட்ன்னு சொல்லிட்டு ஒரு வழி வச்சிருந்தாங்க மட்டும் தான், நெறைய ஸ்டூடண்ட்ஸ் இது மூலமா வந்து வருவாங்க. மேபி இன்ஸ்டிடியூட் புடிக்கல அப்டின்னா. பிரைவேட்டா வந்து நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பிரைவேட்டா ஒரு வழியுமே வந்து கொண்டு வரலாம். ஸோ எல்லா டோரையுமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஒரே டோர்ல தான் போணும் அப்படின்னு சொல்லிட்டு வரப்ப, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அது கரெக்ட்டா வந்து இல்ல. ஒரு பேலன்ஸ்டா வந்து இல்ல. இதுதான் வந்து நானுமே வந்து ஃபீல் பண்றேன். மத்தபடி இந்த சிலபஸ் அப்டேட்ஸ் பத்தி உங்களுக்கு வேற எதனா மாற்று கருத்து இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து தாராளமா வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. டோட் சார்பா யாருன்னா வந்து இத வந்து பார்க்கணும்னு நான் வந்து விரும்புறேன். அதனால வந்து இந்த வீடியோஸ் வந்து நெறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. தென் நான் வந்து எதனா புரிதல் இல்லாம நான் வந்து இதில பேசியிருந்தேன் அப்டின்னா, அதையுமே நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லலாம். இல்ல அப்டின்னா, நான் என்னுடைய நம்பருமே வந்து குடுக்குறேன். இந்த நம்பருக்கு நீங்க வந்து WhatsAppல மெசேஜும் வந்து பண்ணலாம். இல்லன்னா நீங்க கால் பண்ணியும் வந்து பேசலாம். "தம்பி இன்னைக்கு இந்த மாரி புரிதல் இல்லாம பேசியிருக்கேன்" அப்டின்னு சொல்லிட்டு. இது வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய புரிதல்ல தென் ஸ்டூடண்ட்ஸோட கருத்துக்கள இங்க வந்து பிரதிபலிக்கிறதா நான் வந்து இந்த வீடியோ வந்து பதிவு செய்றேன். தென் ஷார்ட் ஹேண்ட் ஃபீல்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய பேருக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும். இந்த மாரி ரூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஸ்கரேஜ் பண்ற மாரி இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். தென் அதான் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. நம்ம வந்து இன்னும் எக்ஸாம் வேற வருது. இன்னும் ஒரு 20 நாள்ல வந்து ஒரு எக்ஸாமினேஷன் வேற இருக்கு. ஆகஸ்ட் 2024 எக்ஸாமினேஷன். அந்த டைம்ல வந்து இத வந்து ரிலீஸ் பண்ணி ஒரு மாரி ஸ்டூடண்ட்ஸுமே வந்து அ ஃபோக்கஸ்டா இல்லாம இருக்காங்க. ஒரு மாரி டிப்ரஷன்ல இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு நெறைய பேர் மெசேஜுமே வந்து பண்ணியிருந்தீங்க. இப்போ நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற டார்கெட்ட வந்து அப்ரோச் பண்ணுங்க. அவ்வளோதான். ஆகஸ்ட் 2024 எக்ஸாமினேஷனுக்கு எந்த அளவு பிரிப்பேர் பண்ண முடியுமோ, அத வந்து பிரிப்பேர் பண்ணி எக்ஸாமினேஷன் வந்து குடுங்க. நீங்க எந்த அளவு பிரிப்பேர் பண்ணீங்களோ, அந்த அளவு எக்ஸாம் வந்து ஈஸியா இருக்கும். நீங்க பிரிப்பரேஷன்ஸே இல்லாம போனீங்க அப்டின்னா, எக்ஸாம் உங்களுக்கு வந்து டஃப்பா தான் வந்து இருக்கும். சரிங்களா? முடிஞ்ச அளவு வந்து ஷார்ட் ஹேண்ட பத்தி ஒரு பாசிட்டிவிட்டிய வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஓகே. அதுதான் என்னுடைய வேண்டுகோளாவே வந்து இந்த வீடியோல வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா? தேங்க் யூ. நாம அடுத்தடுத்து இத பத்தி எதனா அப்டேட் இருந்துச்சுன்னா, நானே வந்து ஷேர் பண்றேன். சரிங்களா? அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம். தேங்க் யூ.